அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல தைப்பூசத்தை ஒட்டி ஒரு முக்கியமான விஷயத்த தான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். அதாவது நம்ம தொடர்ந்து 48 நாட்கள் விரதம் இருக்கோம். அதேபோல 21 நாட்கள் விரதம் இருக்கக்கூடியவர்களும் இந்த விரதத்த கன்டின்யூ பண்ணிட்டுருக்கீங்க. இதுல 11 நாட்கள் விரதம் இருக்க போறவங்களும் விரதத்த ஆரம்பிச்சிருப்பீங்க. அதோட ரொம்பவே சிறப்பான 6 நாட்கள் விரதம் இருக்கக்கூடிய அற்புதமான விரதத்த பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நெறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெறைய விஷயங்கள் தெரியாமலும் இருக்கும். இந்த வீடியோல எல்லா விஷயமும் நான் சொல்லியிருக்கேன். கந்தபெருமானின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த 48 நாட்களும் தைப்பூச விரதமா மேற்கொண்டுள்ள பக்தர்கள் கூட இந்த 6 நாட்கள் ரொம்பவே முக்கியமா விரதம் இருந்து நம்ம முருகப்பெருமானுடைய அருளை பெறலாம். அது என்னங்க 48 நாள் விரதம் இருந்து கிடைக்காத ஒரு சில விஷயங்கள் இந்த 6 நாட்கள் விரதத்துல கிடைச்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க. ரொம்பவே சிறப்பான இந்த 6 தினங்கள் அப்படிங்கிறது என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா, நெறைய பேருக்கு இந்த டேட்டு, டைமு தாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த ஆண்டு தைப்பூச விரதத்துடைய 6 நாட்கள் விரதத்த நீங்க எப்ப இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, வருகின்ற வியாழக்கிழமை 6ஆம் தேதி அது சொல்லும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஆறுமுகனுக்கு 6 நாட்கள் விரதம் இருக்கக்கூடிய அந்த நாளானது சரியாக 6ஆம் தேதியே நமக்கு ஆரம்பிக்குது. இதில கூடுதல் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு கிருத்திகை அப்படின்ற கூடிய கார்த்திகை விரதம். கார்த்திகை மைந்தனான முருகப்பெருமானுக்கு கார்த்திகை நட்சத்திரம் எவ்வளவு உகந்தது அப்படிங்கிறது எல்லா முருக பக்தர்களுக்கும் தெரியும். அன்னைக்கு கார்த்திகை விரதம். அதோட மட்டும் இல்ல, குருவுக்கும் குருவான என் குருமூர்த்தியான முருகப்பெருமானுக்கு வியாழக்கிழமையும் ரொம்ப விசேஷம் தாங்க. நெறைய பேர் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை மட்டும் தான் விசேஷம் அப்படின்னு நெனச்சிட்டு இருப்போம். ஆனா முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையும் சரி, வியாழக்கிழமையும் சரி, வெள்ளிக்கிழமைகளும் சரி, ஞாயிற்றுக்கிழமையும் சரி, முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள் தான். அன்னைக்கு வியாழக்கிழமை, அதோட கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு. அதோட கூடுதல் சிறப்பு 6ஆம் தேதி வருது. இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த 6ஆம் தேதி வருகின்ற பிப்ரவரி 6 வியாழக்கிழமை நீங்க இந்த விரதத்த ஆரம்பிக்கலாம். நெறைய பேர் முருகப்பெருமானுக்கு இந்த தைப்பூச விரத நாட்கள்ல மாலை இட்டு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஆசை நெறைய பேருக்கு இருக்குங்க. குறிப்பாக பெண்களுக்கு இந்த மாலையிடுவது அப்படிங்கிறது ரொம்பவே கனவு போல இருக்கும். ஏன்னா, பெண்கள பொறுத்தவரைக்கும் 48 நாட்கள் தொடர்ந்து மாலையிட்டு வழிபாடு செய்ய இயலாது. நமக்கு இந்த 48 நாட்கள்லே குறைஞ்சது 1 முறை அல்லது 2 முறையாவது நம்ம வீட்டுக்கு தூரம் ஆயிடுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 6 நாட்கள ரொம்ப அழகா நாம கடைப்பிடிச்சிடலாம். 6 நாட்கள் முருகப்பெருமானுக்கு உள்ளன்போடு மாலையிட்டு வழிபாடும் செஞ்சிடலாம். ஸோ அப்படி இந்த 6 நாட்கள்ல நம்ம குறிப்பாக பெண்கள் மாலையிட்டு வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான காலகட்டம் நெருங்கிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். 48 நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்கக்கூடியவங்க கூட இந்த 6 தினங்கள் மாலையிட்டு வழிபாடு செய்யலாமா அப்படின்னா தாராளமா செய்யலாம். மாலையிட்டு வழிபாடு செய்றதுல ஒரு சில விஷயங்கள நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இந்த 48 நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்கக்கூடியவர்களுக்கு சில விதிமுறைகள் அப்படிங்கிறது கிடையாது. பொதுவா நம்ம 3 வேளையும் சாப்பிட்டுட்டு கூட விரதம் இருக்கவங்க இருக்கலாம். இல்ல 2 வேளை சாப்பிட்றவங்க இருக்கலாம். அதோடு தரையில படுத்து தூங்க தேவையில்ல. நார்மலா நம்ம எப்படி தூங்குறோமோ அப்படி தூங்கலாம். செருப்புகள் நம்ம காலணிகள் போட தேவையில்ல. அந்த மாரி நெறைய விஷயங்கள் இந்த 48 நாட்கள் விரதத்துல இருக்கு. ஆனா மாலையிட்டு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா, மாலை அப்படிங்கிறது நாம ஏன் நம்முடைய சரீரத்துல அணிஞ்சிக்கிறோம் அப்படின்னா, அந்த இறைவனே நம்முடைய சரீரத்தில் நம்முடைய இந்த உடலை கோயிலாக்கி, அந்த கோயிலில் நம் பெருமான் முருகப்பெருமான அந்த கோவில்ல மூலவரா நம்ம உட்கார வைக்கணும்ல. அப்போ நம்ம உடம்பு அப்படிங்கிறது எவ்வளவு சுத்தபத்தமா இருக்கணும். அத்தனை விஷயமும் நம்ம உடல் அங்கீகரிக்கணும். அதற்காகத்தான் மாலையிட்டு வழிபாடு செய்யும்போது சுவாமி அப்படின்னு அவங்கள அழைக்கிறது உண்டு. அதனால இந்த 6 தினங்கள் மாலையிட்டு வழிபாடு செய்யும்போது 6 நாட்களும் விடாது கந்தபெருமானை நினைச்சு 6 நாட்களும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள முதல்ல சொல்லிடுறேங்க. முதல் விஷயம், நீங்க மாலை இடுறதுக்கு தயாரா இருக்கணும் அப்படின்னா, அதற்கு முன்னாடி நாளே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி, பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணி, பூஜைக்கு உகந்த வீடாக உங்களுடைய வீட்ட மாத்தணும்.
அதே போல மாலையிடக்கூடிய அந்த 6ஆம் தேதி அதிகாலையில சூரிய பகவான் உதிக்கிறதுக்கு முன்னமே நம்ம எழுந்து குளிச்சுட்டு சூரிய நாராயணனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு நம்முடைய பூஜை அறையில போயிட்டு நெத்தி நிறைய விபூதி வச்சுட்டு முருகா சரணம், சண்முகா சரணம், கந்தா சரணம் சரணம்னு சொல்லி முருகப்பெருமானுடைய துதி பாடி அவருக்கு உகந்த திருப்புகழையோ, கந்தர் அனுபூதியோ, கந்தர் அலங்காரமோ, கந்த சஷ்டி கவசமோ உங்களுக்கு பிடித்தமான முருகப்பெருமானுடைய பாராயண பாடல்களை பாடி அன்றைய நாள் துவங்க வேணும். அதே போல் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே போய் நீங்கள் மாலை இட்டுக்கலாம். நிறைய பேருக்கு இதில் ஒரு சந்தேகம் இருக்குது. கட்டாயம் கோவிலுக்கு போய் தான் மாலை போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க. பொதுவாக வீடுகளில் மாலை இடுவதை தவிர்த்து கோவிலுக்கு போயிட்டு அங்கே மாலையிட்டு வர்றது தான் ரொம்ப சரியான முறையும் கூட. அப்படி இல்லை, பக்கத்தில் எதுவும் கோவில் இல்லாத பட்சத்தில், போக முடியாத பட்சத்தில் வீட்டிலேயே முருகப்பெருமானுடைய உருவப்படத்திற்கு முன்பு தீபமிட்டு வழிபாடு செய்து நம்முடைய வீட்டில் பெரியவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க கையால் அந்த மாலையை போட்டுக்கலாம். அந்த மாலையை நம்ம முன்னாடி நாளே சுத்தம் பண்ணி வச்சு பால் அல்லது சந்தன தண்ணீர் அல்லது விபூதியில் வச்சு எடுத்துகிட்டு போகணும். ஸோ இது நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம கோவிலுக்கு போய் கேட்டாலே அங்கே பெரியவங்க சொல்லுவாங்க மாலை இடுறது எப்படி அப்படிங்கிறத. அப்போது டே 1ல் இருந்து, அதாவது 6ஆம் தேதி அதிகாலையிலேயே முருகப்பெருமானுக்கு விரதத்தை ஆரம்பிச்சிடணும். இதில் முக்கியமான விஷயம், நீங்கள் கட்டாயமாக ஒருவேளை உணவையாவது தவிர்க்கணும். ரொம்ப பிடித்தமான உணவுகளை தவிர்க்கணும். அதே போல் நிச்சயமாக அசைவ உணவை தவிர்க்கணும், முழுவதுமாக தவிர்க்கணும். 48 நாட்கள் விரதம் இல்லாதவங்க கூட இந்த 6 நாட்கள் மிக கடுமையான விரதத்தை கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக முருகன் வந்தே தீருவார், உங்களுக்கு அருளை தந்தே தீருவார். அதில் உங்களுக்கு சந்தேகம் வேணாம். இந்த 6 தினங்களில் ஒருவேளை உணவையாவது தவிர்த்துடுங்க. ஒரு சிலர் பகல் முழுக்க விரதம் இருந்து இரவு உணவை மட்டும் ரொம்ப எளிமையாக எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி உங்களால் முடியும் அப்படின்னா செய்யுங்க. அதே போல் கட்டாயமாக காலையிலும் மாலையிலும் முருகப்பெருமானுடைய உருவப்படமோ அல்லது உருவச்சிலை இருந்தாலும் கூட அவருக்கு முன்பு தீபம் இட்டு வழிபாடு செய்ய வேண்டும். 6 தினங்கள் வழிபாடு செய்கிறவங்க கட்டாயமாக ஆறுமுகனுக்கு ஷட்கோண கோலம், அதாவது 6 தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும். இந்த ஷட்கோண கோலம் ஏற்றுறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நிறைய முருகப்பெருமானுக்காக நம்ம விரதங்கள் இருந்திருக்கோம். நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள் ஷட்கோண கோலத்தை பற்றி சொல்லியிருக்கோம். அதனால் காலையில் மாலையில் 6 தீபங்கள் ஏற்றி வச்சு முருகப்பெருமானுக்கு வழிபாடு இந்த 6 நாட்களும் செய்யணும். இந்த 6 நாட்கள் விரதம் அப்படிங்கிறது சற்றே கடினமான விரதமாக இருந்தாலும் கூட 48 நாட்கள் விரதம் இருக்கக்கூடிய அத்தனை பலன்களையும் இந்த 6 நாட்கள் விரதம் நமக்கு அளித்து விடும். அதனால் நிச்சயமாக நான் சொல்கிற இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இந்த 6 நாட்களும் நீங்கள் விரதம் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தினசரி 1 மணி நேரம் மௌன விரதம் இருங்க. மௌன விரதம் அப்படிங்கிறது நம்ம அமைதியாக இருக்கிறது மட்டும் கிடையாது. அந்த 1 மணி நேரமும் முருகப்பெருமானை சதா சர்வ காலமும் நினச்சிட்டு அவர் திருநாமத்தை சொல்லிட்டு அமைதி காக்கிறது. அது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வாயை திறக்க தேவையில்லை, முணுமுணுன்னு சொல்ல தேவையில்லை. மனசுக்குள்ளே தியான உணர்வோடு நம்ம அந்த நாமத்தை உச்சரிக்கணும். மனசுக்குள்ளே தான் சொல்லணும், வாய் விட்டு சொல்லக்கூடாது. ஏன்னா வாய் விட்டு சொல்லும்போது நம் சிந்தனைகள் சற்று தடமாறலாம். அதனால் மனசுக்குள்ளேயே நினச்சி தியான முறையில் முருகப்பெருமான 1 மணி நேரமாவது நீங்கள் அவரை வழிபாடு செய்யணும். இது ரொம்ப ரொம்ப ஒரு உன்னதமான வழிபாடு இந்த மௌன விரதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு. இது உங்களால் கடைப்பிடிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக கடைப்பிடிங்க. வெளியில் போகிறீங்க, வேலைக்கு போகிறவங்க கூட நிச்சயமாக வீட்டிற்கு வரும்போது ஒரு மணி நேரமாவது இந்த விரதத்தை கடைப்பிடிச்சு பாருங்க. நிச்சயம் முருகப்பெருமான் பலன் தருவார். அதோடு எந்த மாதிரியான உடைகளை அணியிறது அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஏன்னா மாலையிட்டு வழிபாடு செய்யும் பொழுது அதற்கான நிறத்தை நம்ம அணியணும் அப்படிங்கிறது நம்முடைய முதல் விதியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நாம் பச்சை நிற ஆடையோ அல்லது மஞ்சள் நிற ஆடையோ அல்லது சிவப்பு நிற ஆடையோ இந்த 3ல் ஏதாவது ஒரு நிற ஆடையை நீங்கள் அணிஞ்சிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் மஞ்சள் நிறத்திலோ அல்லது பச்சை நிற ஆடையோ நாம் அணிஞ்சிக்கலாம். அடுத்தது இந்த 6 தினங்களும் சுவாமிக்கு நிச்சயமாக நிவேதனம் சமர்ப்பித்து வழிபாடு செய்யணும். காலையில் மாலையில் 2 வேளையும் நிவேதனம் வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா கூட ஏதேனும் ஒரு வேளையாவது நீங்கள் கட்டாயம் நிவேதனம் சமர்ப்பித்து வழிபாடு செய்யணும். என்னென்ன நிவேதனங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. முருகப்பெருமானுக்கு
பால் வச்சு வழிபாடு செய்யலாம். பால் பாயாசம் வச்சு வழிபாடு செய்யலாம். சர்க்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செய்யலாம். பழங்கள் வைக்கலாம். ரொம்ப ரொம்ப உகந்தது தைப்பூச தினத்தன்று கட்டாயமாக முருகப்பெருமானுக்கு தினை மாவும் தேனும் நெய்யும் நீங்கள் நிவேதனமாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. ஏன்னா தைப்பூச திருநாளில் தான் முருகப்பெருமான் வள்ளியை மணந்து கொண்டார். அந்த வள்ளியை முருகப்பெருமானுக்கு முதல்ல கொடுத்த உணவு அப்படிங்கிறது ரொம்ப காதலோடு அவர்கள் கொடுத்த உணவு தேனும் தினை மாவும் நெய்யும் தான். ஸோ அந்த உணவு முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு உணவு. அது கட்டாயம் நீங்கள் தைப்பூசத்தன்று நீங்கள் முருகப்பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்யுங்க. இப்படி முருகப்பெருமானை நீங்கள் 6 தினங்களும் வழிபாடு செய்யலாம். மாலையிட்டு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கட்டாயமாக நாம் தரையில் படுத்து தான் தூங்கணும். நம்ம எப்படி மாலையிடுவாங்களோ, நம்ம சபரிமலைக்கு போகிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்களை கட்டாயம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதே போல் காலணிகள் அணியலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்களுடைய சூழ்நிலைகளை சார்ந்தது, உங்களுடைய வீட்டில் இருக்கிற உங்களுடைய சூழ்நிலைகளை சார்ந்தது. இப்போது ஆஃபீஸ் போகிறவங்க இருப்பீங்க, கட்டாயம் ஷூ போட்டே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலைலாம் இருக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் போட்டு தான் ஆகணும். ஆனால் தவிர்க்க முடியும், எங்களுக்கு அந்த உரிமை இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் தவிர்த்துக்கங்க. ஏன்னா இந்த உள்ளமே ஒரு ஆலயம். அதில் இறைவனை நாம் நிறுத்த போகிறோம். அவர் நமக்குள்ளே வரணும் அப்படின்னா, இப்போ ஒரு கோவிலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா கட்டாயம் நம்ம காலணிகளை வெளியில் விட்டுட்டு தான் நம்ம வெறும் காலோடு தான் அவரை பார்க்க போவோம். அதே போல் தான் நம்ம உடம்பையும் முருகப்பெருமானே குடியிருக்கக்கூடிய கோயிலாக நம்ம மாற்றணும். நம்ம உடம்பையும் மனசையும் நம்முடைய எண்ணங்களையும். அதனால் காலணிகளை தவிர்க்கிறது தான் ரொம்ப சிறப்பு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த 6 தினங்களும் முருகப்பெருமானுக்காக நாம் சொல்லக்கூடிய மந்திர உபச்சாரம். மந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன மந்திரம்? ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரம் தாங்க. அந்த மந்திரத்தை தாண்டிய மந்திரம் இருக்கா என்ன? முருகப்பெருமானே நேரில் வரக்கூடிய மந்திரம் இந்த சாதாரணமாக நம்ம சொல்லக்கூடிய ஓம் சரவண பவாய நமக அப்படிங்கிற ஒரு மந்திரம் தான். இதை நீங்கள் ஒரு நாளில் எத்தனை தடவை வேணாலும் சொல்லிகிட்டே இருக்கலாம், கணக்கே கிடையாது. 108 முறை சொல்கிறீங்களா, 1008 முறை சொல்கிறீங்களா, 1008 முறை சொல்கிறீங்களா, இல்லை நாள் முழுக்க எங்களால் சொல்லிகிட்டே இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சொல்லிகிட்டே இருங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். நீங்கள் அப்படி விரதம் இருக்கீங்க அப்படின்னா முருகப்பெருமான் உங்களுக்கு பரிபூரண அருளையும் தருவார். அதே போல் இந்த தைப்பூச திருநாள் விரதத்துக்கு நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணுங்க. முருகப்பெருமான வழிபாடு செய்யும்போது நாம் மானசீகமாக வள்ளி தெய்வானையும் சேர்த்து தான் வழிபாடு செய்கிறோம். வள்ளியும் தெய்வானையும் இல்லாது முருகப்பெருமான் இல்லை. ஏன்னா முருகப்பெருமான் சாக்ஷாத் சிவபெருமானின் ஸ்வரூபம் அப்படின்னு நம்புகிற நாம வள்ளியும் தெய்வானையும் சாக்ஷாத் ஆதிசக்தியின் ஸ்வரூபம் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. வள்ளி அப்படிங்கிறது தான் பொதுவான பெயர். தெய்வ யானையும் வள்ளியும் ஒரே ஒரு சக்தியின் அவதாரம் தான். அவங்க கஜவள்ளி சுந்தரவள்ளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி வள்ளி அப்படிங்கிற அம்பாளை நம்ம வழிபாடு தைப்பூச விரத நாட்களில் கட்டாயமாக வள்ளி தெய்வானையை நாம் வழிபாடு செய்யும்போது அங்கே முருகப்பெருமானின் அருளுக்கு பஞ்சம் இல்லை. ஏன்னா அம்பாளை வழிபாடு செய்தால் முருகப்பெருமான் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த தைப்பூச விரத நாட்களில் நிச்சயமாக நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னா வள்ளி தெய்வானையோடு சேர்த்து முருகப்பெருமானையும் சேர்த்து வழிபாடு செய்யணும். ஏன்னா இச்சா சக்தியாகவும் கிரியா சக்தியாகவும் இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானை அவர்களுடைய அருளும் ஞான சக்தியாக திகழ்கின்ற முருகப்பெருமானின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கணும் இல்லையா? அதனால் வள்ளி தெய்வானையோடு சேர்த்து முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பு. அதோடு தேவையற்ற சிந்தனைகளிலிருந்து விடுபடணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சதா சர்வ காலமும் முருகப்பெருமானின் திருநாமத்தை தவிர வேற எதையும் நம்ம சிந்திக்கக்கூடாது. இந்த 6 நாட்களும் மாலையிட்டு வழிபாடு செய்கிறவங்க, மாலையிடாமல் வழிபாடு செய்தாலும் இதே விதிமுறை தான். நீங்கள் இந்த 6 நாட்களும் முருகப்பெருமான எந்த அளவுக்கு உருகி வழிபாடு செய்கிறீங்களோ அதே அளவிற்கு தைப்பூச தினத்தன்றும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்களிலே ரொம்ப பிரியமான அபிஷேகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் தாங்க. அவருக்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் ரொம்ப பிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பால் முதலிடம் வகிக்கிறது. அதனால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு தைப்பூச தினத்தன்று
முருகப்பெருமானுக்கு உகந்த பாலை நீங்கள் நடைப்பயணமாக மேற்கொண்டு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்றுங்க. பால் அபிஷேகத்துக்கு பால் கொடுக்கறது நம்மளுடைய வம்சத்தை வாழ வைக்கக்கூடியது. அதனால் தைப்பூச தினத்தன்று கால்நடையாக உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பால் கொண்டு போங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷம். தைப்பூச தினத்தன்று நீங்கள் முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத நான் தனி வீடியோவாக கொடுக்குறேன். இந்த விரத காலங்களில் நம்ம இந்த 6 நாட்களும் உணவை தவிர்த்து விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்படி உணவை தவிர்த்து விரதம் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எல்லாராலையும் சுத்தமாக உணவை தவிர்க்க முடியாது இல்லையா? அவர்களுடைய உடலை சார்ந்து இந்த விரதம் நம்ம இருந்துக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் எடுத்துக்கோங்க, பழங்கள் எடுத்துக்கோங்க. அதோடு முருகப்பெருமானுக்கு நீங்கள் என்ன நிவேதனம் வைக்கிறீங்களோ அந்த நிவேதனத்தை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. வயிறு முழுக்க சாப்பிடக்கூடாது. இதுதான் நம்முடைய விரத நாட்கள் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவாக இருக்கும். அதே போல் மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். அதுவும் விரத நாட்களில் ரொம்ப கடினமான உணவுகளை சாப்பிடக்கூடாதுங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். விரத காலங்களில் எளிமையான உணவு தான் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. அதனால் எளிமையான உணவுகளாக எடுத்துக்கோங்க. இளநீர் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த பழச்சாறுகள் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் விரதத்தை கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த 6 தினங்களும் தினந்தோறும் முருகப்பெருமான் சன்னதிக்கு போகிற வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா போயிட்டு வாங்க. இல்லை அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை, தூரமாக இருக்க கோவில் அப்படின்னா வீட்டிலையே அவரை பூஜிக்கலாம். இந்த 6 தினங்களும் முருகப்பெருமானுக்கு உள்ளன்போடு விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. பெண்களுக்கு மாலையிட்டு வழிபாடு செய்கிற ஆசை இருக்கும். இந்த 6 நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. 48 நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்கக்கூடியவங்க கூட இந்த 6 நாட்கள் மாலையிட்டு வழிபாடு செய்யலாம். உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். முருகப்பெருமானுடைய அருளால் இந்த ஆண்டு நீங்கள் கேட்ட எல்லா கோரிக்கைகளையும் முருகப்பெருமான் நிச்சயம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். முருகப்பெருமான் கருணையே வடிவானவன் இல்லையா? ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கிறங்கி தீது புரியாத தெய்வமே, நீதி தழைக்கின்ற திருப்போர் தனி முதலே, நாயேன் பிழைக்கின்ற வாருணி பேசு முருகா முருகா, நீயல்லால் தெய்வமில்லை எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை அப்படின்னு முருகப்பெருமான உருகி வழிபாடு செய்வோம். வாழ்க்கையில் எல்லா செல்வத்தையும் எல்லா மகிழ்ச்சியையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையையும் நிம்மதியான சூழ்நிலையும் அனுபவித்து என்றென்றும் முருகனின் அடிமையாய் வாழ்வதே நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறத உணர்ந்து வாழ்வோம். முருகப்பெருமானுடைய அருள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.